ரிஷபராசிக்கு 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ரிஷபராசிக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த வருஷம் முழுவதுமே அவங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி இந்த வருடம் முழுவதுமே 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வர்றாரு. சனியோட பார்வை உங்களுடைய ராசியின் மீதே படுவதால் உங்களுக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்த மன உளைச்சல், அதே மாதிரி உடல் உபாதைகள் அனைத்தும் விலகி நல்லது நடக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாகவே இந்த வருஷம் ஆரம்பத்திலே உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். குருவும் மிகவும் நல்ல சாதகமான 2ஆம் வீட்டில் சஞ்சரிக்கிறதால தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வேலையிலேயே நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அது ஒரு 4-5 வருஷமாகவே எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கல, அதே மாதிரி ப்ரொமோஷன் சேரல, வேலை பார்த்த இடத்துலையும் அவமானம் அப்படின்னு சொல்லி நிறைய வருத்தப்பட்டிருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, 100% இவங்களுக்கு மார்ச் மாதத்துக்குள்ளேயே ஒரு சூப்பரான ஒரு ஜாப் கிடச்சிரும். கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் இந்த வருஷம் ஒரு சூப்பரான வருஷம் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக சொல்லலாம். அதே மாதிரி பண கஷ்டத்தில் நிறைய பணம் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கலாம். அது கடந்த சில வருஷங்களாக சனி 10ல் இருந்தது, அதே மாதிரி ஜென்ம குருவும் இருந்ததால் நிறைய பேருக்கு பணம் நிறைய லாஸ் ஆகிருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணவங்களும் நிறைய பணத்தை விட்டுருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பணத்தை எல்லாம் திரும்ப பெறக்கூடிய, அதாவது நல்ல அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வருஷமாக தான் இருக்குது. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு ராஜயோகமான காலகட்டம் அப்படிங்கிறத பற்றி சொல்லலாம். அதே மாதிரி உங்களுக்கு சுபகாரியங்கள் நடத்தணும், அதாவது வீடு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அந்த கனவு நிறைவேறும். அது ஒரு 4 வருஷமாக நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், இல்லை ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பேங்க் லோனே கிடைக்கல அப்படின்னு நிறைய கஷ்டப்பட்டு வீடு வாங்காமல் தட்டி போயிருக்கு இல்லையா. பல வருஷமாக ஒரு இதோ வாங்க போகிறோம், அதோ அங்கே வாங்க போகிறோம்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் திடீர்னு பார்த்தா வாங்க முடியாமல் போயிடும். ஸோ அது மாதிரியெல்லாம் ஸ்டக்கானவங்களுக்கு கூட இந்த வருஷம் வீடு வாங்குவதற்கான யோகம் நல்லா கிடைச்சிரும், கண்டிப்பாக கிடைச்சிரும். அவரவர் வயதிற்கேற்றால் போல அனைத்து சௌபாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்லதொரு வருஷமாக ரிஷபராசிக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றத பற்றி சொல்ல முடியும். குரு 3ஆம் வீட்டில் இருக்கிறதால உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் வருமோன்னு நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. சனியோட நிலை மாறவே இல்லை. அதாவது 11ஆம் வீட்டிலேயே இந்த வருஷம் முழுவதும் இருக்கிறதால அனைத்து ரிஷபராசிக்காரர்களுக்கும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நல்லதொரு வருஷமாக தான் இருக்க போது. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல பலன்களை அதிகப்படுத்திக் கொள்வதற்கு வராகி அம்மனை வழங்கி வந்தாலே போதுமானதாக இருக்கும்.